பாவாதிபதி ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம். இப்போ வேலைக்கு போறோம் அப்படின்னா, 6ஆம் பாவம் முக்கியம். 6ஆம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்து, 6ஆம் பாவமும் நல்லா இருந்து, அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் ஜாதகருக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சா வேலை கிடைக்கும். திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் பாவாதிபதி. ஒரு ஜாதகத்துல ஆணுக்கு 7ஆம் பாவாதிபதி நல்லா இருந்து, காரக கிரகமான சுக்கிரனும் நல்லா இருந்தா, அந்த தசாபுத்தி காலகட்டத்தில், அதாவது 7ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டத்தில் அல்லது 7ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டத்தில், எந்த விதத்திலாவது 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடக்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும். திருமண வாய்ப்புக்கு 7ஆம் இடம் மட்டும் பார்க்க முடியாது. 2ஆம் இடமும் பார்க்கலாம். அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டமும், 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டத்தும் 2ல் எது நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பாவமும் நல்லா இருக்கணும், கிரகமும் நல்லா இருக்கணும். அதே சமயத்துல லக்னத்துக்கு ஒரு பாவாதிபதி நல்லா இருந்து, லக்னாதிபதிக்கு பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை. அதே சமயத்துல சுக்கிரன் லக்னத்துக்கு நல்லா இருந்து, லக்னாதிபதிக்கு 6, 8ல மறைஞ்சாலும் பிரச்சனை. அப்போ ஒரு விஷயம் நடக்கணும்னா, நம்ம இத்தன விஷயங்கள பரிசீலனை பண்ணா தான், அந்த விஷயம் ஜாதகருக்கு நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறத சொல்ல முடியும். நம்ம சொல்றது எல்லாமே முழுக்க, முழுக்க பொதுவான தகவல் தான். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து டோட்டலா பலன்கள் வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே, நம்ம இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள மொத்த கிரக அமைவுகளை பரிசீலனை பண்ணி தான், அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும்னு நம்ம சொல்றது சரியாக இருக்கும். இதுவே நல்ல முடிவு.